வணக்கம் நண்பா, வெல்கம் டு எனிதிங் இன் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல எத்தனையோ பிரச்சனை இருந்தாலும் இந்த சிங்கிள் பசங்க எதிர்கொள்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பொண்ணுங்க கூட சேட்டிங் பண்ணும்போது தப்பு பண்றது தான். ஸோ இந்த தப்பு பண்ணாம பொண்ணுங்க கூட சேட்டிங்ல எப்படி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசுறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நான் 5 ரூல்ஸ் சொல்றேன். அந்த 5 ரூல்ஸையும் நீங்க கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு கூட பேசி பாருங்க. கண்டிப்பா அந்த பொண்ணுகிட்ட இருந்து வருகின்ற ரெஸ்பான்ஸ்ல உங்களுக்கு செம டிஃபரெண்ட் தெரியும் நண்பா. சோ நண்பா, வீடியோக்கு லைக் போட்டுட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ரூல் நம்பர் 1, சோஷியல் மீடியாவில் ஒரு பொண்ணு உங்ககிட்ட நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த நம்பரை உடனே உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி அந்த பொண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பாதீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கு ஹாய்னு ஒரு மெசேஜை போட்டு அதுக்கு கீழே இது என்னோட நம்பர் சேவ் பண்ணிக்கோங்கன்னு மட்டும் ஒரு மெசேஜை போடுங்க. அடுத்த நாள்லேருந்து வழமையான மாதிரி யூஸ்வலாக சேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் உடனே அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த பொண்ணு நீங்கள் ரொம்ப அலைகிறதா நினைப்பாங்க. ஸோ இந்த பையன் ரொம்ப காஞ்சி போயிருக்கான்னு சொல்லி நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நண்பா. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரூல் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு கூட நீங்கள் சேட் பண்ணும்போது ஸ்டார்டிங் டைமில் வலியவே வலியாதீங்க. நீங்கள் வலிஞ்சிங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணு ரொம்பவே இரிட்டேட் ஆவாங்க. பிகாஸ் அந்த பொண்ணுக்கு உங்களை பற்றின ஒப்பீனியனே இருக்காது. நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் போய் அந்த பொண்ணுக்கிட்ட வலிஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பற்றின ஒரு பேடான ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆயிரும் நண்பா. ஸோ அந்த பொண்ணோட க்ளோஸ் ஆன அப்புறமா ஜஸ்ட் கொஞ்சமாக ஃப்ளீட் பண்ணுங்கள். ஃப்ளீட் பண்ணுறது கொஞ்சம் தேவை தான். அது நீங்கள் க்ளோஸ் ஆன அப்புறம் பண்ணிங்கன்னா தான் அந்த பொண்ணுங்க அதை கொஞ்சம் ஹியூமராக எடுத்துப்பாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஃப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை ஸ்டார்டிங்லேயே அவாய்ட் பண்ணிடுவாங்க. மூணாவது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பா, ஒரு பொண்ணுக்கு கண்டினியூஸாக மெசேஜஸ் அனுப்பாதீங்க. உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு பொண்ணுக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா அந்த பொண்ணு அதுக்கு ரிப்ளை பண்ணலைன்னா கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்க. அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த மெசேஜ் அனுப்புங்க. மேபி அந்த பொண்ணு சில நேரம் ஒர்க்கில் இருக்கும்போது ரிப்ளை பண்ணாமல் இருப்பாங்க. நீங்கள் கண்டினியூஸாக ஹாய்னு தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு உங்களுடைய சேட்டிங்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே இரிட்டேட் ஆவாங்க. அதுக்கப்புறமா உங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நண்பா. ஸோ ஒரு பொண்ணு கூட ஸ்டார்டிங்கில் பேச ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக அவங்க ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ரிப்ளை பண்ணுங்க. அதுதான் உங்களுடைய கெத்தையும் மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். 4வது ரூல் ரொம்பவே முக்கியமான ரூல். ஒரு பொண்ணு கூட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் மெசேஜ் அனுப்பின அப்புறமா அந்த பொண்ணு டைப்பிங் பண்ணும் வரைக்கும் அந்த பொண்ணோட மெசேஜுக்காகவே பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. வேறு வேலை ஏதாவது இருந்தால் பாருங்கள். நீங்கள் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணு மெசேஜ் அனுப்புனா அந்த செகண்டே நீங்கள் அதை சீன் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த பொண்ணு என்ன நினைப்பாங்கன்னா, வேறு வேலை வட்டி எதுவுமே இல்லாமல் ஏன் கூட சேட் பண்ணுறதை தான் வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி உங்களை பற்றி தப்பாக நினைப்பாங்க. ஸோ நண்பா, ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருங்க, அந்த பொண்ணு ரிப்ளை பண்ண அப்புறமா சீன் பண்ணி ரிப்ளை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கும் கெத்தாக இருக்கும். அதே போல பசங்க ரொம்பவே அலைகிற மாதிரி காட்டிக்கிட்டா பொண்ணுங்க உங்களை மதிக்கவே மாட்டாங்க. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. 5வது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பா, நான் எல்லா வீடியோலையுமே சொல்றது தான், போரிங்காக மெசேஜ் பண்ணாதீங்க. உதாரணமாக அந்த பொண்ணு சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, அந்த பொண்ணு இட்லி சாப்பிட்டேன்னு சொன்னால் இட்லிக்கு என்ன சட்னி எடுத்தீங்களா, சாம்பார் எடுத்தீங்களா, ஸோ இந்த மாதிரி பண்ணுறது, அம்மா நல்லா இருக்காங்களா, அப்பா நல்லா இருக்காங்களா, ஸோ இந்த மாதிரியான யூஸ்வலான மெசேஜஸ் எல்லாத்தையுமே தூக்கி குப்பையில் போட்டுருங்க. ரொம்பவே வித்தியாசமாக யூனிக்கான மெசேஜஸ் பண்ணுங்க. அப்போ தான் பொண்ணுங்க உங்க கூட இன்ட்ரெஸ்டாக மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்களும் எல்லா பசங்க மாதிரியுமே வளமையான மாதிரியே எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பொண்ணு உங்களை பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. மற்ற பசங்க மாதிரி தான் உங்களே நினைப்பாங்க. ஸோ ரொம்பவே யூனிக்காக மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ நான் சொன்ன இந்த 5 ரூல்ஸையுமே நண்பா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணுறதுல உங்களுக்கு செம டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதுக்கப்புறமா ஈஸியாக அந்த பொண்ணை நீங்கள் லவ் பண்ண வச்சிடலாம். ஸோ இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு உங்களுக்கு ஏதும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. உங்களுக்கு தேவையான பெஸ்ட்டான லவ் டிப்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு.